அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இருக்கக்கூடிய ஜியோகிராஃபியை நம்ம பார்க்க போறோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்தவரை ஜியோகிராஃபி புவியியல் இருந்து நம்மளுக்கு 9 கேள்விகள் கேட்கப்படுகிறது. புவியியல்ல எப்படி படிக்கணும்ன்றதை நல்லா பார்த்துக்கோங்க, கதைகளை பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடியதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவோட நிலத்தோற்றத்தை நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்தியா முதல்ல எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டா போதும். உலக அளவுல இந்தியா பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, எங்க இருந்து நம்ம சொல்றோமோ அங்க இருந்து டைரக்ஷன் போடணும். அப்ப இது நார்த், இது சவுத், இது வெஸ்ட், இது ஈஸ்ட். அப்ப இந்தியா எங்க அமைந்திருக்குன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா வடகிழக்கில் அமைந்திருக்கிறது. அப்போ இந்தியா வடகிழக்கில் அமைந்திருக்கிறது. அதுவும் உலகத்தை ரெண்டா பிரிப்பாங்க. இது வடக்கு அரைக்கோணம், இது தெற்கு அரைக்கோணம். அப்போ இந்தியா வடக்கு அரைக்கோணத்துல வடகிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது. அப்ப இந்தியாவை பத்தி இருக்கக்கூடியதை நம்ம இப்போ முழுமையாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய நில எல்லை எவ்வளவு அளவுக்கு காணப்படுது? 15,200 கிலோமீட்டர். நம்ம பிசி தேர்வை பொறுத்த வரைக்கும் கேட்கக்கூடிய எல்லாமே ஒன்லைனர் கொஸ்டின் அல்லது பொறுத்துகளை கேட்பான். அப்ப பொறுத்துகளை கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டா ஆன்சர் ரைட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இந்தியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸ் என்னென்னலாம் சார்? அப்படியே பாருங்க, வடமேற்கில் பாகிஸ்தான். இப்ப ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா போதும், எல்லாமே நம்மளுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. அப்ப வடமேற்குல பாகிஸ்தான், வடக்குல இருக்கக்கூடியது சீனா அல்லது நேபாள் அல்லது என்னது பூட்டான். அதுக்கடுத்து கிழக்கு என்ன காணப்படுதுன்னா பங்களாதேஷ், மியான்மர், வங்காளதேச, மியான்மர். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுத்தி என்னென்னலாம் காணப்படுதுன்றதை நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்தியா எங்க இருக்கு, அது சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் எங்க காணப்படுது. அப்ப இந்தியா அதிக எல்லை யார் கூட சார் பகிர்ந்துன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், வங்காளதேசம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எஸ்ஏல கேட்டிருக்காங்க. பிசில இந்த கேள்வி என்ன பண்ணலாம்? ரைஸ் அவுட் பண்ணலாம். அப்போ 4156 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. அப்போ அதிகபட்சமான நில எல்லை இந்தியா யாரோட பகிருதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப குறைந்த அளவு நிலப்பகுதி யாரோட சார் பகிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 106 கிலோமீட்டர் கேட்கலாம், அல்லது ஆப்கானிஸ்தானை கேட்கலாம், அல்லது பங்களாதேஷ், வங்காளதேசத்தை நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? கொஸ்டின் ரைஸ் அவுட் பண்ணலாம். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டா படிச்சுக்கணும். அப்போ இந்தியாவில இருந்து அடுத்து என்ன சார் காணப்படுது இந்தியாவில இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வரைபடம் நம்மளுக்கு தெரியும். எங்க இருந்து சொல்றோமோ அங்க இருந்து டைரக்ஷன் போர்டு. அப்ப இது நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். அப்ப நல்லா பாரு, இந்தியாவுல கீழே இருக்கக்கூடிய இந்தியன் பெருங்கடல். அப்ப இது என்னது? இந்தியன் ஓஷன். அப்ப இது இந்தியன் ஓஷன். அப்போ இந்த சைடுல இருக்கிறது என்னது? பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா. இந்த சைடுல இருக்கக்கூடியது அரேபியன் சி. இதைதான் உங்களுக்கு அழகா கொடுத்துருக்கேன். அழகா தெற்கு என்ன இருக்கு, கிழக்கு என்ன இருக்கு, மேற்கு என்ன இருக்கு, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்? கொடுத்துருக்கேன். சார் பேசிக் கொஸ்டின் கேட்பாங்களா? பேசிக் கொஸ்டினா பிசில கேட்பாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்போ இப்ப சுத்தி கடல் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இந்தியன் பெருங்கடல், அரேபியன் சி இங்க இருக்கு, பே ஆஃப் பெங்கால் இங்க இருக்கு. அப்போ இந்தியாவுல கடற்கரை நீளம் எவ்வளவு சார் இருக்கு? கடற்கரை நீளம் 6100 கிலோமீட்டர். அப்ப 6100 கிலோமீட்டர் கடல் பரப்பு காணப்படுகிறது. அப்ப இந்த நீளம் 6100 கிலோமீட்டர். சார் இந்தியாவுக்கு 2 தீவு இருக்கு. இந்த சைடு லட்சத்தீவு இருக்கு, இந்த சைடு அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்கு. தீவுகளோடு சேர்த்து உனக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கடற்கரை நீளம் அப்ப நீ என்ன பண்ணணும்னா 7516.6 கிலோமீட்டர் நீ மென்ஷன் பண்ணணும். இப்ப கேள்விக்கேத்த விடைகள். அப்ப அழகா பாரு, கடற்கரை நீளம் வெறுமா கேட்டா 6100 போடு, தீவுகளோடு சேர்த்து கேட்டா இத போடு. அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுக்கு கீழே இலங்கை காணப்படுகிறது. அப்ப இந்தியாவையும் இலங்கையும் ஒரு குறுகிய ஆழம் குறைந்த ஒரு கடல் பிரிக்கிறது. அவன் என்னது? பாக் நீர் சந்தி அது சொல்லுவாங்க. இதுவும் நம்ம தெரியணும். அப்போ இலங்கையும் இந்தியாவும் பிரிக்கக்கூடியது என்ன? இது ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு. அப்ப இதுல இருந்து கேள்விகள் கேட்கப்படுவது இதுதான். அடுத்து இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இந்தியா அமைந்திருக்கக்கூடிய பகுதி எல்லாருக்கும் தெரியும், ஆசியாவில் தென்பகுதியில் அமைந்திருக்கிறது. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரையில் என்ன இருக்கு, கிழக்கு என்ன இருக்கு, பேசிக்கா நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பான். இது அவ்வளவா தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம என்ன பண்ணணும்? படிச்சு மட்டும் வச்சுக்கிட்டால் போதுமானது. இப்ப மீனா பாருங்க, அடுத்து பாருங்க,
த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்தியாவை ஏன் துணை கண்டம்னு அழைக்கிறாங்க? அப்போ ஒரு கண்டத்தில் என்னென்னலாம் காணப்படுமோ அது முழுமையாக இந்தியாவில் இருப்பதால் இந்தியாவை ஒரு துணை கண்டம்னு அழைக்கிறாங்க. அப்போ ஒரு கண்டத்தில் என்னெல்லாம் சார் காணப்படும்? மலைகள் காணப்படும், பீடபூமிகள் காணப்படும், ஆறுகள் காணப்படும், பனிகள் காணப்படும், பாலைவனங்கள் காணப்படும், காடுகள் காணப்படும், எல்லாமே இந்தியாவிலும் இருக்கு. அதனால் இந்தியாவை என்னன்னு சொல்றாங்க? ஒரு துணை கண்டம்னு அழைக்கிறார்கள். பேசிக் கொஸ்டின் நம்மள கேட்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணாத தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ மெயினா நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது இயற்கை நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்பு, காலநிலை. அப்ப நம்ம கொடுத்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டா கம்பேரிட்டிவ் பண்ணி படிச்சுக்கணும். அப்புறம் இயற்கை தாவரங்கள், கனிம வளங்கள், ஹியூமன் ரிசோர்சஸ், மனித வளம். அப்ப இதெல்லாம் இருக்குவதால் இந்தியாவை துணை கண்டம்னு அழைக்கிறார்கள். இப்ப அடுத்து பாருங்க, அப்ப இந்தியா உலக அளவுல எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அதோட அச்சரேகை என்ன, தீர்க்க ரேகை என்ன? அப்போ மேப்பை பார்க்கணும். அச்சரேகை கோடு கீழே இருந்து இப்படி போட்டே போவாங்க. அப்ப இந்தியாவில் இந்த முனையில எங்க, டாப்ல இந்த முனையில எங்கன்றத நம்ம பார்க்கணும். அப்ப இந்தியாவில் இந்த முனையில கீழே பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4 டேஷ். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கோடு இங்க போட்டுக்கிட்டே நார்த்தை நோக்கி வடக்க நோக்கி போறோம். அதனால நம்ம என்ன பண்ணீங்க? வடக்க தான் போடணும். சொல்றது புரியுதா? அப்போ பேசிக்கா நம்ம தெரியக்கூடியது உலகம், இந்தியா இங்க இருக்கு, நம்ம கோடை வடக்க நோக்கி போட்டுக்கிட்டே போறோம். அதனால இங்க வடக்க போடுறோம். அப்ப மேல பாத்தீங்கன்னா 37 டிகிரி 6 டேஷ் வடக்கு. அப்ப இது அச்சரேகை. அப்ப இந்தியாவின் அச்சரேகை. அப்ப தீர்க்க ரேகைனா என்னன்னு கேட்டாங்கன்னா, இப்படி போட்டே போறது கோடு. அப்ப நம்ம எதை நோக்கி போட்டுக்கிட்டு போறோம்? கிழக்க நோக்கி போட்டுக்கிட்டு போறோம். அப்ப கிழக்கை நோக்கி போடும்போது இந்தியாவில் இந்த பகுதியில எங்க முடியும், இந்த பகுதியில என்ன முடியும்ன்றதான் அடுத்து கொடுத்திருக்கேன். இங்க 68 டிகிரி 7 டேஷ் கிழக்க போடணும், கிழக்கு. அப்ப அந்த சைடு பார்த்தீங்கன்னா 97 டிகிரி 25 டேஷ் கிழக்க போடணும். வடக்கு வடக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, கிழக்கு கிழக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எனது வடக்கு நோக்கி போகுது, இது கிழக்கை நோக்கி போகிறது. அப்ப நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு அழகா நான் சொல்லிட்டேன். இந்தியா அங்க இருக்க வடகிழக்கு அரைக்கோணத்தில் காணப்படுது. முதல் வரைபடத்தில் போட்டேன் இல்லையா, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அப்ப இதுல இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இங்க பாருங்க, அதே இந்தியாவுல தென்கோடி முனை என்னன்னு கேட்பாங்க. தென்கோடி முனை என்ன? அப்போ ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க கூடியது என்னன்னா, இந்தியாவில் தென்கோடி முனை இதான் கன்னியாகுமரி. அப்போ தென்கோடி முனை நிலப்பகுதியில் என்னன்னு கேட்டா கன்னியாகுமரி. தீவுகள் இருக்கே சார், அப்ப தீவுகள்ல லாஸ்டா இங்க ஒன்று இருக்கே இந்திரா முனை. அப்ப அதுவும் கடைசி. அப்போ தென்கோடி நிலப்பகுதி என்னன்னு கேட்டாங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த முனையை சொல்லணும். அதுவே ஜஸ்ட் நார்மலா தீவுகளோடு சேர்த்து தென்கோடி முனை என்னன்னு கேட்டாங்கன்னா இந்திரா முனையை நீ சொல்லணும். அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய இந்திரா முனை, அது 2004 சுனாமியில் என்ன ஆயிடுச்சு, மூழ்கி விட்டது. அப்ப அதோட டிகிரி கொடுத்திருக்காங்க பாருங்க, 6-45 வடக்கு. அப்போ சவுத் மோஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டீங்க, தென்கோடி முனைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப நார்த், அப்ப வடக்கோடி முனை என்ன சார், நார்த். இந்திரா கோன் இங்க இருக்கும், இந்திரா கோன். அப்ப இந்திரா கோன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப நம்ம இருக்கக்கூடிய எல்லாமே கேள்விகள். இப்ப அப்படி அடுத்து பாரு, அப்போ வடக்குல இருந்து தெற்கு, அப்ப நார்த் டு சவுத் எவ்வளவு அளவுக்கு நீளம், 3214 கிலோமீட்டர் அளவுக்கு நீளம் உடையது. அப்போ நார்த் டு சவுத். அப்புறம் பாருங்க வெஸ்ட் டு ஈஸ்ட், மேற்கிலிருந்து கிழக்கு நீளம் 2933. அப்ப நார்த் டு சவுத் இதுவும் கேட்கலாம், அல்லது மேற்கு டு கிழக்கு இந்த நீளமும் கேட்கலாம். எப்படி கேள்விகள் கேட்டாலும் நம்ம சரியாக போடணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் வாக்கியம் 1 வாக்கியம் 2ன்ற கொஸ்டின் எழும்பும். அப்ப இத வாக்கியம் 1 இத வாக்கியம் 2ல நம்மளுக்கு என்ன பண்ணலாம், கேட்கலாம். அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா இருக்கக்கூடியதை 2ஆ பிரிக்கிறது கடகரேகை. 23 டிகிரி ஆஃப் டேஷ் கடகரேகை அழகா என்ன பண்ண, இந்தியாவை 2ஆ பிரிக்கும். இது கூட கேட்ட கேள்வி, இந்தியாவை 2ஆ பிரிக்கக்கூடிய கோடு என்ன, கடகரேகை. அப்போ பூமி இருக்கு அப்படின்னா இது பூமத்திய ரேகை 0 டிகிரி. அப்ப இது கடகரேகை. அப்ப 23 டிகிரி ஆஃப் டேஷ். அப்ப இது மகர ரேகை, அது 23 டிகிரி ஆஃப் டேஷ். இந்தியா எங்க அமைந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம்,
வடகிழக்கில். அதனால் இந்தியாவை ரெண்டாக பிரிக்கக்கூடிய கோடு என்னது? கடகரேகை. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது நார்த் ஹெமிஸ்பியர்ல இருக்கு, வடக்கு அரைக்கோணத்தில் காணப்படுவதால் வடக்கு இங்க வந்திருக்கு. புரியுதான்? ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்து பாருங்க, இந்தியாவில் தென்பகுதி எப்படி இருக்கும், வடபகுதி எப்படி இருக்கும்ன்றது ஜஸ்ட் சும்மா கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கடல்கள் அதிகமாக காணப்படுது. இப்போ இந்தியாவில் எங்கெல்லாம் கடல் இருக்கும், அதனால நம்மளுக்கு என்ன ஆகும்? நல்லா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வெயில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே நார்த் சைட்லாம் போனீங்கன்னா இங்கே ஃபுல்லாக மலைகள் மட்டும்தான் இருக்கும். அப்போ சுற்றி நிலப்பகுதிகள் இருப்பதால் வெப்பம் அதிகமாக இருக்கும். அதனால அது என்ன பண்ணியிருக்காங்க, அழகா அவனுக்கு ஸ்பிளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேசிக்கா 28 மாநிலம் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. உங்களோட வேலை என்னன்னா, என்னென்ன யூனியன் டெரிட்டரியை சேர்த்தாங்க, என்ன யூனியன் டெரிட்டரி பிரிச்சாங்கன்னு பார்த்து மட்டும் வச்சுக்கோ. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது நம்மளுக்கு ஜிகேல நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இப்ப அடுத்து பாருங்க, இந்தியாவின் திட்ட நேரம். சார் திட்ட நேரம்னா என்ன சார்? ஒண்ணுமே கிடையாது. இதுதான் உலகம். உலகத்துல இங்க ஒரு நாடு இருக்கு, இங்க ஒரு நாடு இருக்கு. அப்ப இங்கேயும் டைம் மாறும், இங்கேயும் டைம் மாறும். அப்போ ஸ்டாண்டர்டா ஒரு டைம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் உலக அளவுலனா எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன கரெக்டா மேட்ச் ஆகும். அதனாலதான் உலகத்துல கிரீன்விச் மீடியா டைம் நேரம் என்ன பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க. அப்ப நம்மளது கேள்வி என்னன்னா, கிரீன்விச் மீடியா டைமுக்கும் இந்தியா இங்க இருக்கு, அப்ப இந்தியா நேரத்துக்கும் எவ்வளவு மணி நேரம் வித்தியாசம்? இது கட்டாயமா நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அப்போ இந்தியன் திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5.5 மணி நேரம் முந்தியது. அப்போ 5 இப்ப இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். அப்படியே 5.5 மணி நேரம் அப்படியே கேட்கலாம், இல்ல என்ன பண்ணலாம் 5ன்னு போட்டு இப்படி கேட்கலாம். அப்ப கொஸ்டின் டைமை பேஸ் பண்ணி கேட்கலாம், அல்லது வேர்டிங்ஸ்லையும் கேட்கலாம். நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும், 5.5 மணி நேரம் முந்தியது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கிரீன்விச் மீடியாவில் 1 மணி அப்படின்னா, அப்போ இந்தியாவில் 5.5 மணி நேரம் முந்தியதுன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ மணி நேரம், 6.5 மணி நேரம். அப்போ அங்கே 1 மணினா இங்கே 6.5 மணி, 5.5 மணி நேரம் முந்தியது. அப்போ கிரீன்விச் மீடியா நேரத்தை எடுத்துக்கிட்டாங்க சார். ஓகே, அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடியதுக்கு நம்மளுக்கும் இந்தியா ஒரு திட்ட கோடு வச்சிருப்பாங்களே சார், அது எங்க காணப்படுது? இது ரொம்ப 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 முக்கியமானது. அந்த டிகிரி கொண்டு நம்ம படிச்சுக்கணும். 82-30 டேஷ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ இந்தியா அழகா போகுது, இந்தியாவில் ஒரு கோடு பிரியுது. அந்த கோடு 82 டிகிரி 30 டேஷ் கிழக்கு. ஏன்னா கிழக்கு நோக்கி போயிட்டு இருக்கலையா, அதனால கிழக்க தான் நம்ம போடணும். அந்த பாயிண்ட் எங்க போகுதுன்னு நீ பார்த்துக்கணும். சரியா? மிர்சாப்பூர் உத்தரப்பிரதேஷ். அப்ப இந்தியாவின் திட்ட நேரம் எங்க காணப்படுதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அல்லது அது டிகிரி என்னன்னு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோ, கிரீன்விச் மீடியா நேரத்தை விட 5.5 மணி நேரம் முந்தியது. அடுத்து பாருங்க, நியூ புக்ல நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதிக பரப்பளவு உள்ள மாநிலம் எது? ராஜஸ்தான். ஃபேக்சுவல் டேட்டா. இப்போ ஃபேக்சுவல் டேட்டா நம்மளுக்கு கட்டாயமா கொஸ்டின் வரும். ஃபேக்சுவல் டேட்டானா இதான் ஃபேக்சுவல் டேட்டா. இப்போ குறைந்த நிலப்பரப்பு இருக்கக்கூடிய மாநிலம் என்ன? கோவா. அப்போ நம்மளுக்கு இந்த ஃபேக்சுவல் டேட்டால தான் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், கொஸ்டின் ரைஸ் அவுட் பண்ணலாம். ஜஸ்ட் நீ என்ன பண்ணு, தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பாக்ஸ் கொஸ்டின் இதை கொடுத்துருப்பாங்க. ஆந்திரா தெலுங்கானா பிரிந்தது, இருந்தாலும் அமராவதி என்னவாக இருக்கு, தலைநகரமாக இருக்குன்னு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அது இப்போ மாத்திட்டாங்க. இருந்தாலும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் நம்ம கட்டாயமா படிச்சுக்கணும். அதனால இது என்ன பண்ணு, கட்டாயமா படிச்சுக்கோ. 2024 வரை என்னவாக இருக்கு, ஹைதராபாத் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் தலைநகரமாக செயல்படும். இது முக்கியமான கொஸ்டின். இது நம்மளுக்கு ரைஸ் பண்ணலாம். பாக்ஸ் கொஸ்டின் ஃபுல்லா படிங்க. பாக்ஸ் கொஸ்டின் நம்மளுக்கு கட்டாயமாக கேள்விகள் வரும். அதுக்கடுத்து இமயமலைகள் எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடியதை இயற்கை அமைப்பை 5 பிரிவுகளாக பிரித்திருப்பார்கள். ஐயா நல்லா பாரு, 5 பிரிவுகள். முதல்ல இமயமலை. இந்த இமயமலையை 3ஆ பிரித்திருப்பார்கள். சரியா? மேற்கு இமயமலை, மேற்கு இமயமலை, மத்திய இமயமலை, கிழக்கு இமயமலை. இதுல மேற்கு இமயமலையை தான் நம்ம என்ன பார்க்க போறோம், இப்போ பார்க்க போறோம். இந்த மேற்கு இமயமலைக்கு இன்னொரு பேர் என்ன, டிரான்ஸ் இமயமலை. இன்னொரு பேர் டிரான்ஸ் இமயமலை. அப்போ அதிக அளவு இது இந்தியாவுல கொஞ்சம் இருக்கும், ஆனா அதிக அளவு திபெத்திய பகுதியில் காணப்படும். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா திபெத்திய இமயமலை. அப்ப நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, டிரான்ஸ் இமயமலைக்கு மறுபெயர் என்ன, மேற்கு இமயமலை. அப்ப அதுக்கு இன்னொரு மறுபெயர் என்ன, திபெத்திய இமயமலை. ரொம்ப ரொம்ப முக்கியமானது,
திபெத் இமயமலை. ஏன்னா திபெத்தில் அதிக பகுதி காணப்படுவது திபெத் இமயமலை. அப்ப அழகா பாருங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிளஸ் என்னது திபெத் பகுதி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிளஸ் திபெத் பகுதின்னு மட்டும் நம்ம என்ன பண்ண போதும், மென்ஷன் அவுட் பண்ணா போதுமானது. அப்ப நீ தெரியக்கூடியது ஒவ்வொரு மலையோட உயரம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு. சார் இது எப்படி சார் நம்ம ஈஸியா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம்? ரொம்ப எளிய முறை என்னன்னா, அப்படியே வரைஞ்சினா உங்களுக்கு மறக்காது. நம்ம அழகா ஒரு மலை எப்படி வரைஞ்சிருவோம், மலையை வரைஞ்சிட்டு அதோட அகலம் 40 கொடுத்துருக்காங்க. அப்ப அதோட அகலம் 40. அப்ப அதோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய உயரம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. மையப்பகுதியில் இருக்கக்கூடிய உயரம் 225 கிலோமீட்டர். அப்ப நீ இதுல இருந்து அழகா மலையை வரைஞ்சுக்கிட்டோம்னா ஒரு ஈஸியா அப்சர்வ் ஆகும். அதற்காக அப்போ உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம், இந்த வரைபடத்தை நல்லா பார்த்துக்கிட்டால் போதுமானது. அப்புறம் என்னென்னலாம் பாறையெல்லாம் காணப்படுது, ஒவ்வொரு இமயமலையிலையும் படிக்கும்போது அதில் என்னென்னலாம் பாறைகள் காணப்படுது, அதில் என்னென்னலாம் பயன் இருக்கிறது, அதில் என்னென்னலாம் மலை தொடர்கள் காணப்படுகிறதுன்றத பார்த்துக்கணும். அழகா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடியது மிக முக்கியமான மலைத்தொடர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு லடாக் கொடுத்துருப்பாங்க, சஸ்கர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் கைலாஷ் மலை கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே பிடிச்சு வச்சுக்கோ. காரைக்கோரம் எல்லா மலைத்தொடரையும் கரெக்டாக பிடிச்சு வச்சுக்கோ. ஏன் இதெல்லாம் மேப்லேயும் இருக்கு. நம்மளுக்கு மேப்பை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ 2022லையும் 2023லும் நடைபெற்ற தேர்வில் மேப் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு மேப் பேஸ் பண்ணி இந்த கேள்விகள் கேட்கலாம். அப்போ நீ மலைத்தொடர் அழகா என்ன பண்ணு, தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ இமயமலையை பார்க்கும்போது உருமாறிய பாறையின் படிவம், அதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுவும் முக்கியமான விஷயம். அப்போ வெஸ்டர்ன் இமலயா, மேற்கு இமயமலையில நீ தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளவுதான். இப்ப அடுத்து பார்ப்போம் வாங்க. அடுத்து வெறும் இமயமலை. சார் வெறும் இமயமலைன்னா இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இது முடிஞ்சிருச்சு, இது பார்த்தாச்சு. இப்போ இதுதான் மத்திய பகுதி இருக்குல்ல, இதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இமயமலை. அப்போ இமயமலை இதற்கு முன்பு கிடையாது, அதுக்கு இளமையான மடிப்பு மலைத்தொடர். அப்ப இளமையான மடிப்பு மலைத்தொடர் என அழைக்கப்படுவது இமயமலை. ஞாபகம் வச்சுக்கோ, இமயமலை. அப்ப இமயமலை இளமையான மடிப்பு மலைத்தொடர். மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் என அழைக்கப்படுவது ஆரவல்லி மலைத்தொடர். ஸ்கூல் புக்ல பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க ஆரவல்லி மலைத்தொடர். ஞாபகம் வச்சுக்கோ, ஆரவல்லி மலைத்தொடர். அப்ப வடக்கில் இருக்கக்கூடிய இரோஷா எனக்கூடியதும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோடுவானா பகுதியும் ஒன்று மேல் ஒன்று மோதி மலைகள் உருவாச்சு. அந்த மலை தான் என்னது, இமயமலைன்னு அழைக்கப்படுகிறது. இந்த 2 பாயிண்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த 2 பகுதிக்கும் இடைப்பட்ட கடல் என்ன கடல், தெத்திட் சி. அப்ப இதுவும் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், கொஸ்டின் கேட்கலாம். ஒன்றும் கிடையாதுப்பா, ஒரே பெரிய பூமி. அது இது மேலே பெரிய ஒரு இடம், இந்த ஒரு பெரிய இடம். மேலே இருக்கக்கூடிய பகுதி யுரோஷான்வாங்க, கீழே இருக்கிறது கோடுவானான்வாங்க. ரெண்டும் பிரியும் போது ஒரு ஆழம் குறைந்த ஒரு கடல் உருவாகுது. புரியுதா? பின்னாடி என்ன ஆகும்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதி மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் மோதும் போது தான் இந்தியா உருவாச்சு. அப்போதான் மலைகள் உருவாச்சு. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் கொடுக்கல. சரிங்களா? அப்போ இமயமலை நீ தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் இதுதான். இதை 3ஆ பிரிக்கிறாங்க. சார் இது எப்படி சார் 3ஆ பிரிக்கிறாங்க? நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இது மேற்கு இமயமலை, இது வெறும் இமயமலை, இது கிழக்கு இமயமலை. இந்த இமயமலையை தான் 3ஆ இப்படி பிரிப்பாங்க. அந்த 3 இது எழுதியிருக்கும். பெரிய இமயமலை, சிறிய இமயமலை, வெளி இமயமலை. அப்ப இமாத்திரி, இமாச்சல், சிவாலிக் இன்னொரு பேர். அப்ப இதுவும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது தப்புன்னு கேட்பாங்க இல்லையா, அதுல கூட நம்மளுக்கு என்ன பண்ணலாம், கொஸ்டின் கேட்கலாம். எது சரி எது தவறு. அப்ப அழகா பார்த்துக்கோ, பெரிய இமயமலைனா இமாத்திரி, சிறிய இமயமலைனா இமாச்சல், வெளி இமயமலைனா சிவாலிக். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை எடுத்து பாருங்க. இப்போ இதுல ஒன்னொன்னா நம்ம பார்க்கணும். பெரிய இமயமலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெரிய இமயமலைனா அப்ப மலைகள்லாம் எப்படி ரொம்ப பெருசு பெருசா இருக்கும். அப்ப பெரிய பெரிய மலைகளா இருந்ததுன்னா மேகங்கள் இங்கேயே இருக்கும். அப்ப மேல எல்லா டிப்ல என்னவா இருக்கும், பனியால் சூழப்பட்டு இருக்கும். அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் பனியால் சூழப்பட்டு இருக்கும். மலைகள் எப்படி இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். அப்ப நான் சொல்லிட்டேன், ஒரு மலையும் வரும்போது அது அகலம் என்ன, அதுல இருக்கக்கூடிய உயரம் என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப அழகா வருங்க, சராசரியான அகலம் கொடுத்துருக்காங்க 25. அப்ப அழகா வரைபடத்தை போட்டுக்கோ, அகலம்னு போட்டுக்கோ, 25ன்னு போட்டுக்கோங்க. உயரம் 6000.
6000 மீட்டர். அப்போ மேகங்கள் இங்க இருக்கும்னு சொல்லிட்டேன். அப்ப மழைப்பொழிவு இங்க பெஞ்சுக்கிட்டு இருக்கும். இங்க மழை பெய்யுமா? பெய்யாது. அப்ப மழைப்பொழிவு என்னவா இருக்கும்? குறைவாக இருக்கும். அப்ப மழைப்பொழிவு குறைவாக காணப்படுகிறது. ரொம்ப 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 முக்கியமானது. நான் சொல்லியிருக்கேன், இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக் இப்படி இருக்கும்பா. அப்ப இது பெரிய இமயமலைன்னு அழைக்கப்படுகிறது, இது சிறிய இமயமலை. அப்ப சிறிய இமயமலைக்கு நார்த் சைட்ல தான் பெரிய இமயமலை இருக்கு. எங்க இருந்து சொல்றோமோ அங்க இருந்து டைரக்ஷன். அப்ப இங்க இருந்து நீ டைரக்ஷன் போட்டனா இது நார்த், இது சவுத், இது வெஸ்ட், இது ஈஸ்ட். அப்ப சிறிய இமயமலைக்கு வடக்கு பகுதியில் காணப்படுகிறது. அதுலதான் மிக உயரமான எவரெஸ்ட் காணப்படுகிறது. எட்டி எட்டி பார்த்தா 4 நாள்ல எட்டிடலாம். அதான் 8848 சரியா நேபாள காணப்படுது. கஞ்சன் ஜுங்கா 8598 நியூ புக்ல 98 இருக்கு. அதான் நீ 98 தான் படிக்கணும், 86 படிச்சிடாத. 988598 நேபாள் மற்றும் சிக்கிமுக்கு இடைப்பட்ட பகுதியில் காணப்படுகிறது. பனியாறுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கங்கோத்ரி, யமுனோத்ரி, ஷியாத்ரி. அப்ப 3 பனியாறுகள் காணப்படுகிறது. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடியது. இப்ப அடுத்து பாருங்க, 14 உயரமான சிகரத்துல 9 சிகரம் இங்கே தான் காணப்படுது அப்படின்னு கூறப்படுகிறது. பாக்ஸ் கொஸ்டின். சிறிய இமயமலை பாருங்க, சிறிய இமயமலைக்கு இன்னொரு பேர் என்னது? இமாச்சல். நான் சொல்லிட்டேன், மலையெல்லாம் சின்ன சின்னதா இருக்கு. அப்ப மேகங்கள் இங்க சூழ்ந்திருக்கும், நல்லா மழை பெய்யும், நல்லா மழை பெய்யும். அப்ப நல்லா மழை பெஞ்சா சுற்றுலாத்தலங்களாக காணப்படும். அப்ப சுற்றுலாத்தலங்கள் காணப்படக்கூடிய இடம் என்னன்னு கேட்டா சிறிய இமயமலையை நீ என்ன பண்ணணும்? மென்ஷன் அவுட் பண்ணணும். அப்படி என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் காணப்படுதுன்றத உள்ள கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? ஷிம்லா, முசோரி, டார்ஜிலிங், அது எல்லாத்தையும் உள்ள கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய மலையின் அகலம் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர். அங்க இருக்கக்கூடிய உயரம் பார்த்தீங்கன்னா 3500 இருந்து 4500. அப்ப நீ அழகா வரைபடத்தை போட்டுக்க, அவ்வளவுதான். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 80 இங்க 80 அகலம். அப்ப அழகா உயரம் 3500 இருந்து 4500, அவ்வளவுதான். சுற்றுலாத்தலமா காணப்படுது. அதிகமா மழை பெஞ்சா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும். கட்டாயம் என்ன நடக்கும்? ஏதாவது நிலச்சரிவு நடக்கலாம், அல்லது அதிகமா மழை பெய்ய சுற்றுலாத்தலமாக இருந்தால் அங்க மக்கள் அதிகமாக போகலாம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் இருக்கக்கூடியதுன்னு. நகரமயமாகுதல், கிராமத்திலிருந்து அனைவரும் நகரத்துக்கு மாறுவது. அதுக்கடுத்து காடுகள் அழித்தல், அதிக மழைப்பொழிவு, இது எல்லாம் என்ன பண்ணப்படும்? அங்கே காணப்படும். மண் அரிப்பு, மண் அரிப்பு ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாக படிச்சுக்கணும். புரியுதா? இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாக படிச்சுக்கணும். இதில் முக்கியமாக தெரியக்கூடியது கணவாய்கள். கணவாய்கள்னா 2 மலைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய போயிட்டு வரக்கூடிய வழிகள், அதான் கணவாய். அப்ப 2 மலைகளுக்கும் இடையே போயிட்டு வரக்கூடிய பாதை தான் என்னது? கணவாய்கள் என்ன அழைக்கப்படுகிறது. இது பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய கணவாய்கள் என்னென்ன என்ன பண்ண அழகா படிச்சு மட்டும் வச்சுக்கோ. இங்க ஒரு கைபர் கணவாய் பாரு, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பாரு பொலான்காய் கணவாய் பாரு, பாகிஸ்தான்ல காணப்படுது. இது 2 ரொம்ப முக்கியமானது. இதை மேட்ச்லயும் கேட்கலாம், அல்லது 4 ஆப்ஷன் கொடுத்து எது சரி எது தவறுன்னு கூட நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? கொஸ்டின் கேட்கலாம். வெளியமலை சிவாலிக் தெரியும், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆரம்பிச்சு எது வரைக்கும் போகுது? அசாம் வரைக்கும் வருது. அப்போ லாஸ்டா இருக்கக்கூடிய பிரிவு இதுதான். அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆரம்பிச்சு அசாம் வரைக்கும் வருது. அதிகபட்சம் என்னதான் காணப்படும்? ஆறுகள் அதிக அளவு பாய்வதால் 2ஆ பிரிஞ்சிருக்கும். அப்போ 2ஆ இப்படி பிரிஞ்சிருக்கும். அதை தான் கீழே கொடுத்துருப்பாங்க பார். 2ஆ பிரிஞ்சிருக்கு. கிழக்கில் இருக்கக்கூடிய பகுதியை டூராஸ்னும், மேற்கு பகுதியில டூன்ஸ்களும் அழைக்கப்படுகிறது. அப்போ இது வெஸ்ட், இது ஈஸ்ட். அப்ப இங்க இருக்கக்கூடியது டூன்கள், இங்க டூராஸ். அப்போ 2ஆ பிரியுது. ஆறுகள் அதிக அளவு பாய்வதால் 2ஆ பிரிஞ்சு காணப்படுது. வேற ஒண்ணும் இல்லை. இங்கேயும் சராசரியான அகலம் அதை மட்டும் தெரிஞ்சா போதும். சராசரியான அகலமும் சராசரியான உயரமும், சராசரி உயரம் பார்த்தீங்கன்னா 1000. அப்ப அகலம் பார்த்தீங்கன்னா சராசரியா அங்கிருந்து இங்க வந்து பிரிஞ்சு காணப்படுது. அப்போ காணப்படும் போது 50, மேற்குல கிழக்குல வரும்போது 10. அப்ப இங்க இருக்கும்போது 50, கிழக்கு வரும்போது 10, இங்க அகலம் வரும்போது 10. அவ்வளவுதான் மெயினா இருக்கக்கூடிய விஷயம். மெயினான பாயிண்டை மட்டும் பிசில பிடிச்சிங்கன்னா போதுமானது. ஃபுல்லா படிக்கணும் என்னது அவசியம் கிடையாது. பூர்வாந்திரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இமயமலையோட முக்கியமான விஷயம் பூர்வாந்திரி. என்னது சார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுப்பா. பூர்வாஞ்சல்லாம் இமயமலையில் 1 பார்த்தாச்சு, 2 பார்த்தாச்சு.
நார்த் ஈஸ்ட் மாநிலத்தில் என்னென்னலாம் காணப்படுதோ அதெல்லாம் என்னது கிழக்கு இமயமலைகள், அவ்வளவுதான். அப்ப இங்க என்னென்னலாம் சார் மலைகள் காணப்படுது? அப்ப இங்க நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடியதுக்கும் மியான்மருக்கும் இருக்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடிய எல்லா மலைகளும் உள்ளடங்கும், அவ்வளவுதான். அதுதான் என்னது ஈஸ்டர்ன் இமாலயன்னு அழைக்கப்படுது, கிழக்கு இமயமலைன்னு அழைக்கப்படுகிறது. இப்போ வடபெரும் சமவெளியை பாருங்க, ரொம்ப 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 முக்கியமானது சமவெளி. மலைகள் முடிந்தவுடன் சமவெளி ஏற்படும், அந்த சமவெளியை நம்ம பார்க்க போறோம். சமவெளியில இருக்கக்கூடியதுல நீளம் பார்த்தீங்கன்னா 2400 கிலோமீட்டர் நீளம் மட்டும், லென்த் மட்டும் அவ்வளவு. அப்ப இதோட அகலம் மேற்குல எவ்வளவு இருக்கும், இதோட அகலம் கிழக்குல எவ்வளவு இருக்கும்? மேற்குல 240, கிழக்குல 320 காணப்படும். பரப்பளவு 7 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் என்ன ஆகுது வைத்து இருக்கிறது. 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரியா, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கிய பிரிவுகள் பாருங்க, பாபர் சமவெளி இருக்கு, தராய் சமவெளி இருக்கு, பாங்கர் சமவெளி இருக்கு, காதர் சமவெளி இருக்கு, டெல்டா சமவெளி இருக்கு. ஒரு நிலப்பகுதியும் ரொம்ப முக்கியம். இதை நம்மளுக்கு பொறுத்து கேட்கலாம். பலதரப்பட்ட படிவங்களால் ஆனது பாபர் சமவெளி, அதோட கிலோமீட்டர் 8 to 15. தராய் சதுப்பு நிலப்பகுதி, அதோட கிலோமீட்டர் 15 to 30. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இது. பாங்கர் சமவெளி பழைய வண்டல் மண் அழைக்கப்படும். பழைய வண்டல் மண் ஆறுகளால் அடிச்சுட்டு வந்து ரொம்ப நாளா அப்படியே இருக்கக்கூடிய பழைய வண்டல் மண்கள் அழைக்கப்படுகிறது. காதர் சமவெளி என்றால் புதிய வண்டல் மண், இப்ப அடிச்சுட்டு வரக்கூடிய வெள்ளத்துல வரக்கூடியது, அதெல்லாம் புதிய வண்டல் மண் அழைக்கப்படுகிறது. டெல்டா சமவெளி கங்கா பிரம்மபுத்திரா இணைந்து மிகப்பெரிய அளவில் உருவாகக்கூடிய டெல்டா, அப்போ டெல்டா சமவெளின்னு அழைக்கப்படுகிறது. அப்போ இது ரொம்ப உங்களுக்கு என்ன ஆகணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி சமவெளிகள் பார்த்தோம்னா ராஜஸ்தான் சமவெளிகள் காணப்படுது. ராஜஸ்தான் சமவெளியில நம்மளுக்கு தெரியக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம் சாம்பார் ஏரி, தார் பாலைவனம் காணப்படுது. லூனி மற்றும் சரஸ்வதி ஆறுகள் காணப்படுது. லூனி ரிவர் இப்போ இருக்கு, சரஸ்வதி மறைந்து போய்விட்டது ராஜஸ்தானில். பஞ்சாப் ஹரியானா சமவெளியில் நீர்பிரிவு ரொம்ப 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 முக்கியமானது. அதனால் நீர்பிரிவுகள் இங்க காணப்படுதுன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். 2 ஆறுகள் ஓடுது நடுவில் நிலப்பகுதி, 2 ஆறுகள் ஓடுது நடுவில் நிலப்பகுதி, 2 ஆறுகள் ஓடுது நடுவில் நிலப்பகுதி. அதுதான் பஞ்சாபும் ஹரியானாவும் சமவெளி ஆகும். கங்கை சமவெளி, கங்காவில் காணப்படக்கூடிய அனைத்தும் கங்கை சமவெளின்னு அழைக்கப்படுகிறது. பிரம்மபுத்திராவில் காணப்படக்கூடியது அனைத்தும் பிரம்மபுத்திரா சமவெளின்னு அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து பாருங்க திபெத்திய என்னது பீடபூமி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். 16 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் காணப்படுகிறது. இந்த திபெத்திய பீடபூமியில் வந்து ஒரு பீடபூமின்னு எப்படி சொல்லுவோம்னா 600 மீட்டராவது என்னவா இருக்கணும், உயரமாக இருக்கணும். அதான் என்னது பீடபூமின்னு அழைக்கப்படும். அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பீடபூமியை 2ஆ பிரிக்கிறது நர்மதை. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பீடபூமியை 2ஆ பிரிக்கிறது என்னது நர்மதை. நர்மதை என்ன ஆகுது 2ஆ பிரிக்குது. பீடபூமியிலே மிக பெருசு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமுடி. ஆனைமலையில் இருக்கக்கூடிய ஆனைமுடி தான் என்னது மிக பெரியது, 2695 மீட்டர். ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஐயா இது பிளாட்யூஸ்ல. சரியா, பீடபூமியில நர்மதா 2ஆ பிரிக்குது. நர்மதாக்கு மேல இருக்கக்கூடியது மத்திய உயர்நிலம், நர்மதாக்கு கீழே இருக்கக்கூடியது தக்கான பீடபூமி. அப்ப மத்திய உயிரினத்தை பாருங்க, மத்திய உயிரினம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்க ஆரவல்லி மலையில் இருக்கக்கூடிய குரு சிக்கார் அங்க உயரமான சிகரமாக காணப்படுது. அதோட உயரம் 1722. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அப்ப நல்லா நம்ம என்ன பண்ணோம் தெரிஞ்சு வச்சுக்க கூடியது. கனிம வளங்கள் காணப்படுது. அதுக்கப்புறம் இரும்புத்தாது மற்றும் நிலக்கரியும் அந்த பகுதியில் என்ன ஆகுது நம்மளுக்கு காணப்படுது. டெல்லி உயரமான மேடு இங்கதான் காணப்படுகிறது. தக்கான பீடபூமி பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். தக்கான பீடபூமினா இந்தியாவில் நர்மதாக்கு கீழே இருக்கக்கூடியது. அப்ப இதை பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவில் காணப்படும். முக்கோண வடிவில் காணப்படக்கூடியதுல உயரம் 500 to 1000 மீட்டர் வரை காணப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. அப்போ இது மேற்கு தொடர்ச்சி மலை, இது கிழக்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வடக்கு பகுதி சயாத்ரின்னு அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய எல்லா மலைகளும் இருக்கும். இங்கதான் அதிக அளவு மருத்துவ குண தாவரங்கள் இருக்கு. அதிகமான மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகி பாயும் ஓடி பே ஆஃப் பெங்கால் என்ன ஆகும் கலந்து விடும். ரொம்ப முக்கியமானது மேற்கு தொடர்ச்சி மலை. இப்ப அப்படியே திருப்பிங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னொரு பெயர் என்ன பூர்வாந்திரி. ரொம்ப ரொம்ப முக்கியம் பூர்வாந்திரி.
சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி. அப்ப இதுல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கான தேர்வுல ஜியோகிராஃபில இருக்கக்கூடிய லெசன்ஸ்ல குவிக் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும். அடுத்த வீடியோல இன்னும் சிறந்ததை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.